பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கூடி வாழ்வதினால் கோடி நன்மைகளை நாம் அறுவடை செய்ய முடியும் என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளையே, முதல் பதிவிலே நோவாவின் பார்வையை குறித்து பார்த்தோம். அடுத்த பதிவிலே பேலை அராரத் மலையில் தங்கின பொழுது வந்த ஆசீர்வாதங்களை பார்த்தோம். இன்றைக்கு மீண்டும் அதே ஆதியாகமம் 8-9 அதிகாரங்களுக்குள்ளாகவே நாம் நமது தியானத்தை தொடர போகிறோம். நீங்க கவனிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு உங்கள் வேத புத்தகத்தை திறந்து கொள்ளுங்கள். 8லிருந்து படிப்போம். பின் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்கள் பின்வரும் உங்கள் சந்ததியோடும், கவனிங்க, உங்களோடு பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தமும், பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும், கவனிங்க, உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. உன்னிடத்தில் இருக்கிற, கவனிங்க, உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாமிச ஜந்துக்களாகிய பறவைகளோடும் மிருகங்களோடும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடு கூட வர வெளியே விடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவது என்றார். இங்க கவனிங்க, இதுல ஒரு பெரிய ரகசியத்தை பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். 8ஆம் அதிகாரத்துக்கு என்னோட திருப்புங்களேன். இங்க பாருங்க, 6வது வசனம். 40 நாள் சென்ற பின் நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். யூசுவலா தூது போக யாரும் காகத்தை வெளியிட மாட்டாங்க. தூது போக புறாவை தான் வெளியிடுவாங்க. ஆனா இங்க காகத்தை வெளியிட்டு இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீட்டு மேல கருவாடையோ அல்லது வேற மிளகாயோ அல்லது வேற ஏதாவது காய போட்டு பாருங்களேன், புறா எடுத்துன்னு போகாது, காக்கா வந்து கொத்தின்னு போயிடும். காக்காவை வெளியிட காரணம் என்னன்னா, அது கொத்திட்டு வர தன்மை உடையது. அதனாலதான் எலியாவுக்கு காகங்கள் காலையிலேயே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துச்சான். எங்கேயாவது காக்கா கொடுத்து பார்த்துருப்பீங்களா? காக்கா மனுஷன்கிட்ட இருக்கிறத அடிச்சுன்னு தான் போகுமே ஒழிய காக்கா எந்த மனுஷனுக்கும் கொடுக்காது. நீ தேவ வார்த்தையின்படி நீ நிற்பாயானால் உனக்காக கொடுக்காத மனிதனும் கொடுப்பான், உனக்காக இறங்காத மனிதர்களும் இரக்கம் செய்வாங்க. இப்ப ஜன்னலை திறந்து அவன் புறாவை விடல, காகத்தை விட்டான். எதுக்கு விட்டான்? 7வது வசனம். ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வரதுமா இருக்குதான். ஜலம் எப்ப வத்தி போச்சான்? வசனம் 13 பாருங்க. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. அப்ப காக்கா எத்தனை நாள் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்குது? ஏறத்தாழ, என் கணக்கு தப்பா கூட இருக்கலாம், 1 வருஷம் போகுது வருது போகுது வருது. சில பேர் சபையிலையும் இப்படிதான் இருக்காங்க. அவங்க எதுக்கு வராங்க எதுக்கு போறாங்கன்னு எனக்கு இது நாள் வரைக்கும் சில ரகசியம் எல்லாம் புரிய மாட்டேங்குது. இவங்க எதுக்கு வராங்க எதுக்கு போறாங்கன்னு தெரியறதில்ல. அப்ப பாருங்க, 1 வருஷம் வரைக்கும்
இந்த காக்கா போகுது, காக்கா வருது, போகுது வருது, போகுது வருது, போகுது வருது. இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்க 7வது வசனம், ஒரு காகத்தை வெளியே விட்டான், அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகிற வரைக்கும் போகிறதும் வரதுமா தான் இருக்குது. எதுக்கு அனுப்புனானோ அந்த நோக்கத்தை அது ஒரு வருஷமா செய்யவே இல்லை. போகுது வருது, போகுது வருது. இப்படிதான் நிறைய பேர் வாழ்க்கை இருக்குது. ஒண்ணு. அடுத்தது 8வது வசனம் பாருங்க. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டானா. முதல்ல காக்கா விட்டான். காக்கா என்ன பண்ணல? ஒண்ணுமே பண்ணல. 2வது, நம்மாலும் மனம் சோர்ந்து போகாத இப்ப எதை விடுறான்? புறாவை விடுறான். நோவோடைய விசுவாசம் பாருங்களே. போப்பா, ஒண்ணுமே கொண்டு வரல, அப்படி அவன் இருக்கல. மறுபடியும் முயற்சிக்கிறான். பிளான் பி, பிளான் ஏ காக்கா, அது ஃபெயிலியர். பிளான் பி விடுறாரு. அது என்ன பண்ணுது? வசனத்தை பாருங்க. 8, ஆதியாகம் 8:8. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படிக்கு ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். கவனிங்க. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையினிடத்தில் அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். காக்காவை கையை நீட்டி பிடிச்சு பேழையில சேர்த்துட்டான் இருக்கா? ஆனா புறாவை கையை நீட்டி பிடிச்சு பறவைகளா அடைக்கல. காக்காவை எது கூட அடைச்சிருப்பான்? காக்காவை காக்கா கூட அடைச்சிருப்பான். அது போல இந்த புறாவை புறாவோட அடைக்கல, கையை நீட்டி பிடித்து தன்னிடமாக, கவனிங்க, அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். கவனிங்க, ஏன் புறாவை பிடித்து புறாவோடு புறாவாக அதை சேர்க்காமல் தன்னிடமாக சேர்த்து கொண்டான்? இதில் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார், ஆவியானவர் வைத்திருக்கிறார். காக்கா பேழையை பார்த்தது வேற பார்வை, புறா பேழையை பார்த்தது வேற ஒரு பார்வை. காக்கா பேழையை பார்த்ததுக்கும் புறா பேழையை பார்த்தது வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? வசனம் 9 கவனிங்க. அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே வந்துச்சு. அப்ப பேழைய புறா எப்படி தெரியுமா பார்க்க ஆரம்பிச்சு? தான் இளைப்பாறக்கூடிய இடம் என்று பார்த்தது. சபை தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று என்றை நீ பார்க்க வேண்டும். நவீன உபதேசங்கள் போதிக்கிறது, நீங்கள் எல்லோரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், எனவே நாம் ஆலயத்திற்கு போக வேண்டாம் என்று போதிக்கிறார்கள். ஆலயம் என்பது வேறு, சபை என்பது வேறு. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமே. அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனால் நாம் எல்லோரும் கூடி வரும் பொழுது அது ஆலயம் அல்ல, சபை. எனவேதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். சிலர் விட்டு விடுகிறது போல. நீங்க மல்கியா 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் தமது ஆலயத்திற்கு தீவிரித்து வருகிறாரா?
அவர் தமது ஆலயத்திற்கு தீவிரித்து வருகிறார். தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்கு போவதை வழக்கமாக கொண்டிருந்தார். மதிகேடனே, எது முக்கியம்? பொன்னா பரிசுத்தமாக்குற தேவாலயமா என்றார், பலிபீடமா தேவாலயமா என்றார். தேவன் தமது ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் தமது ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார். எனவே ஆலயம் என்பது, சபை கூடி வருதல் என்பது மிக மிக அவசியம். தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. தேவனுடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாகவே வெளிப்படுகிறது. சபைக்காகவே இயேசு, சபைக்காகவே அவர் வருகிறார். எனவே சபை என்பது மிக மிக முக்கியம். எனவேதான் தாவீது சொன்னான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்றான். தாவீது சொன்னான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். இன்னொரு படி மேல போய் சொல்றான் தாவீது, கர்த்தரிடத்தில் நான் உன்னை கேட்டேன், உன்னையே நாடுவேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று 27 சொன்னான்னு நினைக்கிறேன். தேவனுடைய ஜனமே, ஆலயம் என்பது, கூடி வருதல் என்பது மிக மிக அவசியம். இந்த புறாவை ஏன் அவன் தன்னிடமா சேர்த்து கொண்டான் தெரியுமா? காக்கா பார்த்த பார்வை வேற, புறா பார்த்த பார்வை வேற. இந்த புறா சபையை இளைப்பாறும் இடமாக பார்த்தது, இளைப்பாறுதலுக்காக வந்தது. எனவேதான் கையை நீட்டினான். நீ தேவனுடைய சமூகத்திற்கு வருவாயானால், நோவா புறாவுக்காக தன் கையை நீட்டினது போல என் தேவனாகிய கர்த்தர் உன்னை அணைத்துக் கொள்ள தம் கரத்தை நீட்டுவார். கரத்தை நீட்டினானா? தன்னிடமாய் சேர்த்து கொண்டானா? தேவனுடைய ஆலயத்திற்காக வைராக்கியமாய் வாழுகிற நீ, ஒரு நாள் உண்டு, கர்த்தர் உன்னை தன்னிடமாய் சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் உன்னை தன்னிடமாக சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கவலைப்படாது. தேவனுக்காக விட்ட கண்ணீர், தேவனுக்கான இந்த இழந்த இழப்புகள் ஒரு நாளும் தேவன் மறக்க மாட்டார். 100 கர்த்தர் உனக்கு தருவார். 100 மடங்கு கர்த்தர் உனக்கு தருவார். காரணம், தங்கள் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் நினைப்பார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்க மலை மேல ஏறி போய் மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், அதனால் என் மகிமை வெளிப்படும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம் வாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தை இளைப்பாறும் இடமாக பாருங்கள். நோவா கையை நீட்டினது போல கர்த்தர் உன்னையும் அணைத்துக் கொள்ள தன் கரத்தை நீட்டுவார். அடுத்தது நீங்க பாருங்க, 10வது வசனம், ஆதியாகமம் 8:10. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அந்த புறா சாயங்காலத்தில் அவனத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. எங்கும் இருளாயிருந்தது. நோவாவுக்கு நற்செய்தி வந்தது. எங்கும் இருள் சூழ்ந்திருக்கலாம். பைபிள் சொல்லுகிறது, காரில் ஜனங்களை மூடலாம், கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கொரோனா காலங்களிலே எல்லா திருச்சபைகளும் மூடப்பட்டது. ஏறத்தாழ இந்தியாவில் 2 வருடம் சபைகள் எதுவும் நடைபெறவில்லை. ஆன்லைனிலும் மொபைலிலும் ஊழியங்கள் நடைபெற்றது. ஆனால் ஒன்றை நான் சொல்லட்டா, எங்கும் இருள். கொரோனா காலத்துல தான் தேவனுடைய ஜனங்கள்
பலுகி பெருகினார்கள். தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே போஷித்தார். கொரோனாவில் வளர்ந்த ஊழியம் இன்னைக்கு உலகம் முழுவதும் செய்யப்படுது. நான் உனக்கு சொல்றேன், நாலா பக்கமும் உனக்கு இருளாய் இருக்கலாம், உனக்கு இன்னொரு வழி உண்டு. ஒத்தாசை வரும் பர்வதம் உனக்கு இருக்கிறது. உலக மனிதர்களுக்கு 4 வழிதான் உண்டு, உனக்கு 1000 வழி உண்டு. அவரை நோக்கி பார்க்கிற உனக்கு 1000 வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். சாயங்காலம் வந்தாலும் இருள் வந்தாலும் நற்செய்தி வந்தே தீரும். சாயங்காலத்திலே அவனுக்கு நற்செய்தி வந்தது. இருளிலே கர்த்தர் உனக்கு வெளிச்சமாவார். இருளிலே கர்த்தரே உனக்கு வெளிச்சமாவார் என்று வேதம் சொல்லவில்லையா? இதோ கர்த்தர் உனக்கு வழியை திறக்கிறார். இதோ கர்த்தர் உனக்கு வெளிச்சத்தை காண்பிக்க செய்கிறார். அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று யோபு சொன்னது போல உன் வாழ்க்கையிலே இருள் எல்லாம் நீங்கி போகும். எல்லா வழிகளும் அடைந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே உனக்கு நற்செய்தி உண்டு. அதுவே தீர்க்க தரிசனம். சாயங்காலத்திலே இருளான நேரத்திலே புறா நற்செய்தியை கொண்டு வந்தது. தேவனுடைய ஜனமே, அடுத்தது நான் சொல்றேன் பாருங்க. 12வது வசனம் 8-12. பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனத்துக்கு திரும்பி வரல. ஏன்? இப்ப புறாவுக்கு அறிவு வந்துருச்சு. இப்ப புறாவுக்கு என்ன வந்துருச்சு? அறிவு வந்துருச்சு. அறிவு வந்ததுனால அது ரிட்டர்ன் வரல. பாருங்க, ஊழியங்கள் செய்வது வரவேற்கத்தக்கது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். தேவன் என்ன ஊழியத்தை நமக்கு தந்தாரோ அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். எல்லா ஊழியங்களையும் செய்து கொண்டிருப்போமே ஆனால் உன் அறிவிலே செய்கிறாய், அழைப்பிலே செய்யவில்லை. ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான். தேவன் அழைத்த ஊழியத்தை செய். தேவன் உத்தமமான ஜனத்திற்கு ஊழியம் செய்யும்படிதான் தேவன் சகரியாவின் குமாரனாகிய ஸ்நானகன் யோவானை அபிஷேகித்தார். ஏரோதுக்கு பிரசங்கம் பண்ண, ஏரோதுக்கு டீச் பண்ண அவனை கர்த்தர் அழைக்கல. ஏரோதுக்கு பிரசங்கம் பண்ணி, ஏரோதுக்கு டீச் பண்ணி என்ன நடந்தது? அவருக்கு அரெஸ்ட் ஆனாரு. கடைசியில இயேசுனார் விடுவிப்பார் நினைச்சாரு. அவரு சொல்லிட்டாரு, நான் இப்படி இதுக்கு வரல அப்படி சொல்லிட்டாரு. கடைசியில யோவானுடைய தலை போயிடுச்சு. அழைக்கப்பட்ட ஊழியத்தை விட்டுட்டு ஆசைப்பட்ட ஊழியத்தை செய்யாத. அழைப்பை ஆசையாக மாற்றிக்கொள். தேவன் உன்னை அழைத்தால் தேவன் உன்னை உயர்த்துவார். தேவன் வழிகளையும் வாசல்களையும் திறப்பார். காத்திரு, தேவனுடைய சமூகத்தில் காத்திரு. எல்லோரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். என்ன ஊழியம் செய்யணும்? அதற்கு காத்திரு. திருச்சபை ஊழியமா, தீர்க்க தரிசன ஊழியமா, அல்லது சுத்து ஊழியமா? எல்லா ஊழியத்தையும் செய்யும்படி எல்லாத்தையும் தேவன் அழைக்கல. ஊழியம் செய்யும்படி எல்லோரையும் அழைத்திருக்கிறார். அவர் சிலரை, அவர் சிலரை, அவர் சிலரை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்க டிபார்ட்மெண்ட் என்ன? அதிலே நேரங்களை செலவிடுங்கள். இப்ப இந்த புறா ஏன் திரும்பி வரல? அறிவு வந்துச்சு, திரும்பி வரல. பல நேரங்கள்ல அறிவுல ஊழியம் செய்யும் பொழுது ஆபத்துல முடிஞ்சிருது. நீங்கள் பேய் ஓட்டுவதினாலோ, நல்லா பிரசங்கிப்பதினாலோ, நீங்கள் பாடுவதினாலோ நீங்கள் பெரிய அழைப்புடையவர்கள் அல்ல. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கி கொண்டால் நீங்கள் ஒரு காலும் இடர மாட்டீர்கள். ஊழியங்கள் என்பது அவரை பின்பற்றுவதே ஊழியம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் அவன் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஊழியம் எல்லாரும் செய்யணும். என்ன ஊழியம் செய்யணும்? தேவ சமூகத்தில் காத்து, தேவனே
என்னை நேர்வழியாய் நடத்தும், எனக்கு உணர்த்தும், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு போதியும் என்று காத்திருங்கள். இந்த புறா வரவே இல்லை பிரதர், சிஸ்டர் வரவே இல்லை சிஸ்டர், சகோதரனே வரவே இல்லை, ரிட்டர்ன் வரல. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு அறிவு வந்ததுனாலதான் ரிட்டர்ன் வரல. விசுவாசம் தான் ரிட்டர்ன் வந்துருவான். தகப்பன் வீட்டை விட்டு போனவன் புத்தி தெளிஞ்சதும் தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டான். நிறைய பேருக்கு புத்தி தெளிய மாட்டேங்குது, அதனால ரிட்டர்ன் வரல. நான் யாரையும் சொல்லல, நான் பட்டதை சொல்லுகிறேன். நான் சொல்றேன், அலைச்சல நம்மளை கர்த்தர் நிலைத்து வச்சிருக்கிறார். ஊழியங்கள் எல்லாம் ஜனங்களை நம்பி அல்ல, ஜனங்கள் நமக்கு அவசியம். நமது நம்பிக்கை ஜனங்கள் அல்ல, நமது நம்பிக்கை கர்த்தர். அழைத்தவரை நம்பி இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. இப்ப நான் தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். 17வது வசனம் பாருங்க, 8:17. உன்னிடத்தில் இருக்கிற சகல வித மாமிச சந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடு கூட வெளியே வரவிடு. பாருங்க, நோவாவோடு சேர்ந்து தான் வரணும், உன்னோட சேர்ந்து வரவிடு. ஒரு சபை அந்த ஊழியனோடு சேர்ந்து செயல்பட வேண்டும். ஊழியனுக்கு எதிராக செயல்படக்கூடாது, ஊழியனோடு இணைந்து செயல்பட வேண்டும். உன்னோடு கூட வரவிடு, உன்னோடு கூட வரவிடு என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளையே, அப்படி சேர்ந்து வரும் பொழுது என்ன நடக்கும்? வசனம் சொல்லுகிறது 17ல, பூமியில் திரளாய் வர்த்திக்கும், பூமியில் பலுகி பெருக பண்ணும். அடுத்த தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், உங்களோடு பேழையிலிருந்து புறப்பட்ட 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், உங்களோடு கூட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற, கவனிங்க, உங்களிடத்தில் இருக்கிற பூமியில சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். அப்ப நோவாவை விட்டு திரும்பி வராத புறாவோடு தேவன் தனது உடன்படிக்கையை ஏற்படுத்தவில்லை. நோவாவோடு கூட பேழையிலிருந்து புறப்பட்ட அந்த சகல ஜீவ ஜந்துக்களோடும் தேவன் தனது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதோடு மாத்திரம் அல்ல, அதன் சந்ததியோடும் தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். கர்த்தருடைய மனுஷனே, கிறிஸ்தவம் என்பது தனித்து வாழ்வதல்ல, கிறிஸ்தவம் என்பது தனியாக செயல்படுவது அல்ல. கிறிஸ்தவம் என்பது இணைந்து செயல்படுவது. நீங்கள் எங்களோடு கூட பாடுகளை சகித்தீர்களானால் எங்களோடு கூட நீங்கள் ஆளுகையும் செய்வீர்கள் என்று பவுல் கூறினார். அப்ப உடன்படிக்கையோடு இணைக்கப்பட்ட மனிதர்களோடு இணைக்கப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வருகிறது. உடன்படிக்கை பண்ணப்பட்ட மனிதர்களோடு நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். தேவ பக்தியில் இருக்கிற மனிதர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டான் ஈசாக்கு. தேவ பக்தியில் வாழுகிற மனிதர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் எல்லாம் செழித்துக் கொண்டார்கள். நோவாவை விட்டு பிரிந்த புறாவோடு தேவன் உடன்படிக்கை பண்ணவில்லை. நோவாவோடு கூட பேழையில் இணைந்து புறப்பட்ட சகலவற்றோடும் தேவன் உடன்படிக்கை பண்ணினார். தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை நீங்கள் கவனித்து அவர்களோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொள்ளுங்களை பின்பற்றுங்கள். நாம் யாரோடு இணைந்து வாழ்கிறோம் என்பது மிக மிக அவசியம். யாரோடு இருக்கிறோம் என்பது மிக மிக அவசியம். இந்த மாலை நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கூடி வாழுங்கள், கோடி ஆசீர்வாதங்களை அறுத்துக் கொள்ளுங்கள். லோத்து ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். பூமி தாங்கக்கூடாத செல்வந்தனாய் இருந்தான்.
என்றைக்கு ஆபிரகாமை விட்டு லோத்து தன்னை விடுவித்துக் கொண்டானோ, ஆதியாகமம் 19:9 சொல்லுகிறது, பரதேசியாய் வந்தானா. சோதோம் குமாராவுக்கு வரும் பொழுது அவன் பரதேசியாய் இருந்தான். ஆபிரகாமோடு இணைக்கப்பட்ட பொழுது அவன் பரதேசி அல்ல, அவன் பூமி தாங்கக்கூடாத செல்வந்தனாய் இருந்தான். இன்றைக்கு நீங்கள் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதுவே உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். நோவாவை விட்டு பிரிந்து போன புறாவோடு தேவன் உடன்படிக்கை பண்ணல, நோவாவோடு இணைந்து வெளியே வந்த பறவைகளோடும் மிருகங்களோடும் தேவன் உடன்படிக்கை பண்ணினார். தேவ மனிதர்களோடு இணைந்து செயல்படுங்கள், இணைந்து வாழுங்கள். ஒரே இருதயம், ஏக சிந்தையும் ஏக இருதயமாய் இருந்து ஒரே காரியத்தை சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று பவுல் பிலிப்பியர் 2:1-7 சொன்னான். தீத்து ஒரே இருதயமுடையவனாயிருந்தான் பவுலை போல. நீங்களும் அப்படித்தான் தேவஜனமே. ஊழியனோடு, சபையோடு, தரிசனத்தோடு இணைந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, கூடி வாழ்வது கோடி நன்மைகளை கொண்டு வருகிறதப்பா. கிறிஸ்துவம் என்பது தனித்து வாழ்வது அல்ல, அது ஒரு குழு ஊழியம் கர்த்தாவே. குழுவாக நாங்கள் செயல்படும் பொழுது 16 பேரை துரத்துவோம் கர்த்தாவே. தேவரீர், நாங்கள் உம்மோடும் பரிசுத்தவான்களோடும் இணைந்து எங்கள் ஊழியங்களை வெற்றியோடு முடிக்க கிருபை தந்தருளும். இவர்களை நல்வழியிலே நடத்துவீராக, நல் உணர்விலே தந்தருள்வீராக. ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை உடைய மக்களுக்கு காண்பித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதியும் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எங்களுடைய ஆராதனையில் கலந்து கொள்ள விரும்பினால், நான் தமிழ்நாட்டிலே ஈரோடு என்ற மாவட்டத்தில், ஈரோடு என்ற நகரத்தில் பள்ளிப்பாளையம் என்ற இடத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். என்னுடைய சபையின் பெயர் தேவன் நம்மோடு. காலை ஆராதனை ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு 9 மணி தொடங்கி 11:30 மணி வரைக்கும் நடைபெறும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபங்களும் புதன்கிழமை வேத பாடங்களும் உண்டு. கலந்து கொள்ள விரும்புவர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணுக்கு உங்கள் சிறப்பு காணிக்கைகள் மற்றும் ஜெப விண்ணப்பங்கள் விவரங்களை கேட்டு அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம். 95 430 44 22 9 என்ற எண்ணிற்கு உங்கள் சிறப்பு காணிக்கைகளை ஜிபே மற்றும் கூகுள் பே மூலமாகவும் அனுப்பலாம். எனது வங்கி விவரம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.